அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் சிறப்பான பௌர்ணமி. கொஞ்சம் கொத்தமல்லி வேர் இருந்தால் போதும் பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் பௌர்ணமி. பொதுவாகவே மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான வழிபாடுகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் தாந்திரிக முறைகளுக்கு பல மடங்காக பலன்கள் அதிகமாக கிடைக்கும். மேலும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பணவசிய முறைகள், நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள்னு என்னவாக இருந்தாலும் அது மிகவும் எளிமையானதாக இருக்கும், எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. சரி வாங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணம் நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அதிரடியான பணவரவு ஏற்படும். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ இந்த பௌர்ணமி திதி நிறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை காலை 5:47 பௌர்ணமி திதி துவங்கியது. நாளைய தினம் டிசம்பர் 27 புதன்கிழமை காலை 6:03 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் கிட்டத்தட்ட இதே நேரம் தாங்க பௌர்ணமி திதி இருக்கு. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை இன்றைய தினம் டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் டிசம்பர் 27 புதன்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல ஆருத்ரா தரிசனத்திற்கான நாள் மற்றும் நேரத்தை கேட்டிருந்தீங்க. மேலும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான நாம ஜபங்கள் அல்லது மந்திர ஜபங்களையும் நீங்க கேட்டிருந்தீங்க. அடுத்த பதிவுல ஆருத்ரா தரிசனத்தை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் முதன்மையான முக்கியமான வசிய பொருள் கொத்தமல்லியின் வேர். குறைந்தபட்சம் 6 எண்ணிக்கையில கொத்தமல்லியின் வேர் பகுதி நமக்கு தேவை. கொத்தமல்லியின் இந்த வேர் பகுதிக்கு அதீதமான வசிய சக்தி உண்டு. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு தாந்திரிகத்துல இரண்டிற்குமே இந்த கொத்தமல்லி வேர் நமக்கு பயன்படும். இந்த கொத்தமல்லி வேருடன் கொஞ்சமாக நீங்க இலைகளையும் எடுத்துக்கலாம். ஆனால் இலைகள் கட்டாயம் கிடையாதுங்க. கொத்தமல்லியின் வேர் பகுதி தான் நமக்கு முக்கியமாக தேவை. கொஞ்சம் நீளமாக
நீளமாக இருக்கக்கூடிய 6 வேரை நீங்க எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வேரை நீங்க எடுத்துட்டு அந்த இலைகளை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த கொத்தமல்லி வேரை நம்ம கழுவ கூடாதுங்க. அதில் மண் ஒட்டி இருந்தால் அதை அப்படியே நீங்க பயன்படுத்துங்க. மண்ணை தனியாக நம்ம உதிர்க்க கூடாது. கடையில இருந்து நீங்க வாங்கிட்டு வந்த இந்த கொத்தமல்லி வேரை அப்படியே நீங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க தண்ணீர் ஊற்றி கழுவிட்டீங்கன்னா அதனுடைய பலன்கள் குறையும். அதனால தாங்க நான் திரும்பவும் சொல்றேன், கொத்தமல்லி வேரை கழுவாமல் நீங்க எடுத்துக்கோங்க. இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 9 எண்ணிக்கையில ரூபாய் நாணயங்கள். எந்த நாணயங்கள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ்னு எந்த நாணயங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 9 எண்ணிக்கையில நம்ம எடுக்கணும். 9 ரூபாய் கிடையாதுங்க. கவுண்டிங்ல 9 நாணயங்கள் நமக்கு தேவை. இந்த கொத்தமல்லி வேர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 எண்ணிக்கையில எடுக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி வேரையும் 9 நாணயங்களையும் சேர்த்து வச்சு ஒரு மூட்டை போல கட்டுவதற்கு ஒரு சின்ன துணியை நீங்க எடுத்துக்கோங்க. பச்சை, சிவப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள்னு இந்த 4 நிறத்துல எந்த கலர் கிளாத் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பச்சை நிற துணி கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை, மஞ்சள், சிவப்புன்னு இந்த கலர்ல நீங்க துணியை எடுத்துக்கலாம். பிளவுஸ் பிட் மாதிரி துணிகளை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கொத்தமல்லி வேர் மற்றும் 9 நாணயங்களை சேர்த்து வச்சு நல்லா இறுக்கமா ஒரு மூட்டை போல நீங்க கட்டிடுங்க. உள்ள இருக்கக்கூடிய வேர் மற்றும் நாணயங்கள் வெளியே விழாத மாதிரி நல்லா இறுக்கமா நீங்க கட்டிக்கணும். இப்ப இந்த தாந்திரிக மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில நீங்க வச்சிருங்க. கடைகள் வச்சிருக்கிறவங்க அல்லது மற்ற பிசினஸ் பண்றவங்க கூட உங்களுடைய கல்லா பெட்டியில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. இந்த தாந்திரிகம் அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தும். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை மாற்றணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. மாற்றும் பொழுது பழைய மூட்டையை பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய நாணயங்களை மட்டும் எடுத்து வச்சிருங்க. கொத்தமல்லி வேரை நீங்க குப்பையில தூக்கி போட்டுறலாம் அல்லது கால்படாத இடமான செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். 30 நாட்களில் கொத்தமல்லி வேரில் இருக்கக்கூடிய அந்த தாந்திரிக குணம் முழுவதுமாக குறையும். அதனால நீங்க குப்பையில கூட தூக்கி போடலாம், தவறு கிடையாதுங்க. கொத்தமல்லி வேருடன் அந்த துணியையும் நீங்க போட்டுருங்க. அதையே நம்ம திரும்ப பயன்படுத்த கூடாதுங்க. திரும்பவும் பௌர்ணமி அன்னைக்கு மாலை 6 மணி முதல் இரவு 10 மணிக்குள்ளாக இதே போல தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கணும். குறைந்தபட்சம் 6 பௌர்ணமிகளுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கும் அந்த நாணயத்தை தாராளமாக நீங்க செலவு செய்யலாம். வீட்டிற்கு தேவையான ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த நாணயத்தையும் நீங்க சேர்த்து கொடுங்க. பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, விபூதி போன்ற பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த நாணயத்தையும் நீங்க சேர்த்து கொடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.